அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றார். நாம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 16, 17 வாசிக்கலாம். ஆமென். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் ஆமென் பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை நிற்க பண்ணி, நம்முடைய ஆண்டவர் நம்மை வெயிட் பண்ண ஆண்டவர் வைத்து, தரித்து நிற்க வைத்து, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பார்க்கிற மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. இந்நெடு நாட்களாக நீங்கள் ஜெபித்த காரியம் நடக்கிறதை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஆண்டவர் யூதா மனுஷரை பார்த்து, யோசபாத்தை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க தரித்து நின்று. அவருடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது. அவங்க ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறார்கள். இங்கே 3 ராஜாக்கள் சேர்ந்து கடந்து போகிறார்கள். அவர்கள் போகிற வழியிலே தண்ணீர் இல்லாமல் போனது. அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனை கண்டினியூவா. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால், இவர்கள் ஒரு பெரிய எண்ணத்தோடு, பெரிய நோக்கத்தோடு, வெற்றி அடைவோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை கடந்து போறாங்க. ஆனா போற வழியில எல்லாமே சாதகமாய் இருக்கிற காரியம் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் அமையுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த வனாந்தரத்தில் மடிஞ்சிருவோம் போல தெரியுது, இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மளை எல்லாருமே எதிரி ஜெயித்து விடுவான். அவங்க ஒரு செய்தி கேட்கிறாங்க. கடற்கரையினுடைய அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா திரளான கூட்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த செய்தி எல்லாம் கேட்டு அவருடைய இருதயம் பயப்பட்டு பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் வர முடியாது, ஒரு நடு கடலிலே இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. அப்பதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் போன அதே சூழ்நிலையில ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு முன்பாகவும் போக தெரியல, பின்னாடியும் வர தெரியல, நடு கடல்ல இருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில கடந்து போகலாம். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வழக்காடுவதை இந்த மாதம் நீங்கள் தரித்து நின்று பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய தலையை எதிரிக்கு முன்பாக உயர்த்துகிறதை இந்த மாதம் நீங்கள் தரித்து நின்று பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை நிற்க வைத்து, ஆண்டவர் உங்களை பார்க்க வைத்து இந்த மாதம் அவரே காரியங்களை செய்ய போகிறார். அவரே யுத்தத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அவரே நம்முடைய தலையை நிமிர பண்ண போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ தரித்து நின்று பார், மகனே நீ தரித்து நின்று பார், நான் இந்த மாதம் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், அதிசயமான காரியத்தை செய்ய போகிறேன், அதை உங்களுடைய கண்கள் காணும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க தொழிலில் கர்த்தர் செய்ய போகிறத இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறத இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணி அவருடைய அற்புதத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையே வித்தியாசமா இருக்க போகிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் தரித்து நின்று கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்போம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் என் பிள்ளைக்கு செய்ய போகிறது என் கண்ணு காண போகிறது. என் தொழிலெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறது என் கண்கள் காண போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, ஆமென், என் கண்களை ஆண்டவர் காண பண்ண போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை என்னுடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ அமைதியாயிரு, நீ சும்மா இரு, நான் செய்கிற ரட்சிப்பை இந்த மாதம் காண்பாய். ஆமென். நீங்க இந்த மாதம் முழுக்க விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்கன்னா, ஆண்டவர் இந்த மாதம் என்ன செய்ய போறாருன்னா, எனக்கு கர்த்தர் செய்ய போகிறத நான் பார்க்க போறேன். நீங்கள் தரித்து இதுவரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் செய்யலையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலையே, என்னுடைய குடும்பத்திற்கு நீ ஒன்றும் செய்யலையே, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, எங்களை கைவிட்டுட்டீங்களோ, ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியப்படுத்தி சொல்லுகிறார், இல்ல, இந்த மாதம் நீ தரித்து நின்று நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்ய போகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், தரித்து நின்று பாருங்கள். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக, ஆமென், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த வார்த்தை, ஆமென், கடந்து வருகிறது. இந்த மாதம் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்கிறதை நிரூபிக்கிறவர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசபாத்தும் அவனோடு கூட இருக்கிற, பொதுவாக இங்கே 3 ராஜாக்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு ராஜாவிற்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் சேர்ந்து, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, இவங்க 3 ராஜாக்கள் சேர்ந்து போகிற நேரத்தில் தான் இது நடக்குது. அப்போ போற வழியிலே இவர்கள் பலனற்று போய், இவளுக்கு குடிக்கிற தண்ணி இல்லாம எல்லாரும் மாண்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் 3 விதத்திலே மேற்கொள்ளுகிறார். அப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ராஜா சொல்லும் போது, சரி, இங்க யாரு தீர்க்கதரிசி இருக்காங்கன்னு சொல்லி எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி சந்திச்சு சில காரியத்தை சொல்றாங்க. இந்த காரியத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க ரொம்ப ஈஸியா விடுபடலாம் அப்படின்னு ஒரு 3 ஆலோசனைகள்.
இன்றைக்கு இந்த மாதத்தில் அந்த 3 ஆலோசனைகளை இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறாரு. நம்முடைய கண்கள் காண போகிறது. நாம் தரித்து நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிறோம். உங்கள் வேலையில் ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. இந்த மாதம் நீங்கள் நின்று பார்ப்பீங்க, உங்கள் கண்ணு காணும். உங்கள் கண்ணு காண கர்த்தர் இந்த மாதம் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் இந்த மாதம் நம்மை 3 விதத்திலே ஆயத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அந்த வசனத்தை, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட, ஆமென். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையிலே நின்று. ஆமா, இந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது. 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நம்ம காணணும்னா, ஆண்டவர் முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்களாமா? சகாயம் தேட கூடினார்கள். அப்படின்னா ஒரு ஒத்தாசை கிடைக்க கூடினார்கள். அவங்க குடும்பமா ஒன்று சேர்ந்தாங்க, அவங்க ஜனங்களா ஒன்று சேர்ந்தாங்க, அவங்க ராஜாக்களா ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து அவங்க திட்டம் போடல, ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல, ஒன்று சேர்ந்து யாருக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஆனா இதற்கு மாறாக இந்த யுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற யாரிடத்திலே சகாயம் தேடினார்கள் என்றால் கர்த்தரிடத்திலே ஒத்தாசை தேடினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார் என்றால், இந்த மாதம் சகாயம் தேடுகிற மாதம், ஒத்தாசை தேடுகிற மாதம். இந்த மாதம் எல்லாருமே வேறு எல்லா ஒத்தாசையும் நம்ம விட்டுருவோம். வேறு எந்த ஒத்தாசையும் நம்ம கேட்க வேண்டாம். ஒருவேளை உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நான் இதுல உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் இதுல உனக்கு உதவி செய்ய போறேன், நான் இதுல உன் கூட இருப்பேன். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரிடத்துல சகாயம் தேட போகிறோம் என்றால், ஆமென், தேவனிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் குடும்பமாய் நின்று கைகளை கோர்த்து பிடித்து தேவனிடத்திலே நீங்கள் சகாயம் தேடணும். உங்க வீட்டில் ஒரு திருமண காரியம் தடையா இருக்குதா, ஒரு குழந்தை பாக்கியம் தடையா இருக்குதா, ஒரு கடன் பிரச்சனைகளோடு நீங்க இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். மகளே நீ பாப்ப, மகனே நீ பாப்ப, நான் இந்த மாதம் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறதை உங்க கண்கள் காணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த அதிசயத்தை பார்க்கணும்னா குடும்பமா ஒன்று சேர்ந்து நம்ம இருக்கிற இடத்துல ஒன்று கூடி நம்முடைய திருச்சபையாய் ஒன்று கூடி என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவீராக, ஒத்தாசையை அனுப்புவீராக. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் தூதர்களை கர்த்தர் ஒத்தாசையாய் அனுப்ப போகிறார். தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து திறந்து அந்த உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த மாதம் நமக்கு ஒத்தாசை மனிதனிடத்திலிருந்து அல்ல, எங்கிருந்து வரும் என்றால் சகாயம் செய்கிற தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள்.
கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு சகாயம் வரப்போகிறது. சொல்லுங்கள், எனக்கு ஒரு உதவி வரப்போகிறது, எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. இந்த மாதம் எனக்காக டைரக்டா பரலோகம் திறக்க போகிறது. இந்த மாதம் என்னுடைய தேவைக்காக ஆண்டவர் நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை இந்த மாதம் கர்த்தர் எனக்கு திறக்க போகிறார். இந்த மாதம் எனக்கு ஒரு உதவி கடந்து வரும். அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு, சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த மாதம் கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த மாதம் எனக்கு ஒரு சகாயம் உண்டாக போகிறது. அந்த சகாயம் தேவனாலே எனக்கு கடந்து வரப்போகிறது. அந்த சகாயத்தை ஒருவரும் தடுக்க முடியாது, பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா! சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கிற இன்றைக்கு ஒரு பொருத்தனையோட நம்ம இருக்க போறோம். ஆமென். சபையாகவும் அப்படிதான். ஜெபத்துக்கு வரும்போது எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவரே ஒத்தாசையை அனுப்பும். உங்க குடும்பமா ஒண்ணு கூடி கைகளை கோர்த்து பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒத்தாசையை அனுப்பும். ஆமென். எங்கு தேடி போனாலும் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் நமக்கு இல்லை. அவர் கை திறந்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் ஆமேன் என்று சொன்னாதான் நடக்கும். மற்ற மாதிரி எந்த மனுஷங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அதை செய்யவே முடியாது. அது கர்த்தர் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். ஒரு டாக்டர், டாக்டருடைய தகப்பன் எங்கு போனாலும் அவர் யாரை பார்த்தாலும் சொல்லுவாராமா, சார் உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாம போயிடும் சார், இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சொல்லுவாராமா, என் பையன் யார் தெரியுமா, என் பையன் டாக்டர், என் பையன் பார்த்துக்குவான், என் பையன் பார்த்துக்குவான், எங்க பையன் பார்த்துக்குவான். யார் என்ன சொன்னாலும் அவர் அவருடைய மகனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாராம். அவர் கொஞ்சம் வாக்கிங் போங்க சார், கொஞ்சம் நீங்க ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாக்கிங் போங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடம்பு நல்லா இல்லாம படுத்தா என் பையன் டாக்டர், என் பையன் பார்த்துருவான், என் பையன் பார்த்துருவான். அப்போ திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவருக்கு அந்த இருதய அடைப்பு வந்த உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். அப்போ அவருடைய மகன் ஒரு பெரிய டாக்டர். அவர் அவருடைய ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணப்பட்டுக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே இவர் அந்த அட்டாக்ல படுத்திருக்கிறாரு. நெஞ்சு ரொம்ப வலிக்குது. அவருடைய மகனை பார்த்து, மகனே ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லும்போது அவர் அப்பா அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்த உடனே தன்னுடைய தகப்பன் மகனை பார்த்து, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, இந்த வலிக்கிறதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய மகன் சொன்னானாமா, அப்பா நான் பண்ண வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன், ஆனா இனி இதிலிருந்து யார் தான் உங்களை விடுதலையாக்க முடியும்னா கடவுள் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும், அவர் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஸோ அன்றைக்கு அந்த டாக்டருடைய தகப்பன் ஒப்பு கொடுத்தாராமா, ஆண்டவரே என்னுடைய பையன் டாக்டரா இருக்கிறதுனால எனக்கு பலப்படுத்த முடியாது, என்னுடைய நோய் எனக்கு சரியாகாது, என்னுடைய பலவீனம் சரியாகணும்னா என்னை படைத்த என் தேவனாலே மட்டும்தான் ஆகும் என்று அன்றைக்கு ஒப்பு கொடுத்தாராமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் ஒரு வக்கீல் இருக்கிறதுனாலயோ, நம்ம வீட்டில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறதுனாலயோ, நமக்கு சொந்தக்காரங்க ஒரு தலைவர் இருக்கிறதுனாலயோ, இல்லை சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறதுனாலயோ அதை சரி பண்ண முடியாது. ஆண்டவர் சகாயம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால், நான் நம்புகிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து சகாயம் வரும். இந்த யுத்தம் அவருடைய யுத்தம். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சகாயம் தேட கூடினார்கள். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, சகாயம் தேட கூடினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் தேட கூடினார்கள். இந்த மாசம் கூடுற மாசம். சொல்லுங்க எல்லாருமே, இந்த மாதம் கூடுகிற மாதம். ஒரு 3 பேரை பார்த்துட்டீங்கன்னா உடனே கை கோர்த்துறணும். கை கோர்த்து சொல்லணும், ஆண்டவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். குடும்பமா சேர்ந்தீங்கன்னா உடனே கையை கோர்த்து கூடிடணும். இந்த மாதம் கூடுகிற மாதம். இந்த மாதம் தனியாக அல்ல, இது கூடுகிற மாதம். நீங்க கூடி நிப்பீங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பை உங்க கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். வேலை ஸ்தலத்துல 4 பேர் கூட போறோம், படிக்கிற இடத்துல 4 பேர் கூட போறோம், காலேஜ்ல 4 பேர் கூட போறோம். கூடி ஒன்னும் சொல்ல வேண்டாம்,
வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் நாங்கள் சகாயம் தேடி வந்திருக்கிறோம், உதவி தேடி வந்திருக்கிறோம். இப்பவே அதை ஆரம்பிச்சிரோமா? எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் கூடுகிறோம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் வசதி இருந்தால் இதை செய்யுங்கள். ஆமேன். கரங்களை கோர்த்து பிடித்து அவர்கள் ஆமேன் சகாயம் தேட கூடினார்கள், சகாயம் தேட கூடினார்கள். கைகளை எல்லாரும் கோர்த்து பிடித்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்காக நாங்கள் கூடுகிறோம், சகாயம் செய்கிற தேவனை தேடி கூடுகிறோம். இந்த சூழ்நிலையிலே சகாயம் உம்மிடத்திலிருந்து கடந்து வர வேண்டும். எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஒன்று கூடுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒன்று கூடுகிறோம். இயேசுவே, இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் தேவனிடத்தில் இருந்து ஒரு சகாயம் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போக வேண்டிய வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான சூழ்நிலையில இவங்க ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிற 20ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனம், 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். கோகாத்தின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டாவது மிகப்பெரிய அற்புதம் நடக்க நிற்கிறதற்கு பலனில்லாமல் இருக்கிற இந்த கூட்டம் ஒரு அற்புதத்தை பார்க்கிறதுக்கு வேதம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற கோகாத்தியரின் புத்திரர், அந்த லேவியர் என்கிறது ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு சந்ததி. 12 கோத்திரம் இருந்துச்சு. அந்த கோத்திரத்தில் லேவி என்கிற கோத்திரம் பணிவிடை செய்கிற, ஆலயத்தில் பணிவிடை செய்கிற, ஊழியம் செய்கிற கூட்டம். அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனையின் நடுவிலே லேவியர்களுடைய கூட்டம் அப்படியே எழும்பி நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். நான் நம்புகிறேன் இந்த மாதம் வெறும் சகாயம் தேடுகிற மாதம் அல்ல, இந்த மாதம் பாடுகிற மாதம், கர்த்தரை ஆராதிக்கிற மாதம். இந்த மாதம் உங்க வாய்களை திறந்தா என்ன வந்துட்டே இருக்கணும்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். நம்ம பாடிட்டே இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு பாடணும். கர்த்தர் உங்க வாயை எதனால நிரப்ப போறாருன்னா, இந்த மாதம் துதியினால நிரப்ப போறாரு. நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க, எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழும். நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க, கட்டுகள் எல்லாம் அப்படியே கவிழ்ந்து, எல்லா கட்டுகளும் எப்படி ஆமென் தேவனுடைய ஊழியருடைய கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிச்சோ அதே போல துதிக்க துதிக்க இந்த மாதம் கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. துதிக்க 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 ஆடுகளின் பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷன் அரசனாய் மாற்றப்பட்டது போல இந்த மாதம் கர்த்தர் ஒரு துதியின் சத்தத்தை நம்முடைய வாயிலே கர்த்தர் வைக்க போகிறார். நம்ம துதிக்க போகிறோம். இந்த மாதம் துதிக்க துதிக்க நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. துதிக்கு பெரிய பவர் இருக்குது, பெரிய பவர் இருக்கிறது. பிசாசு முதல்ல அடைக்கிறது எதைத்தான் அடைக்க நினைப்பான்னா, வாயத்தான் கட்டணும்னு நினைப்பான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேற எந்த இடத்துல பிரச்சனை கொடுத்தாலும் அவங்க தாண்டி வந்துருவாங்க. அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு காலை கட்டிட்டாங்க, கையை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தலாம், ஆனால் ஜெயிலில் போட்டுக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவர்கள் துதிக்கிற துதியின் சத்தத்தை மட்டும் அவர்களால் தடுக்க முடியல.
அந்த எல்லா பலவீனத்தையும் விட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, நம்ம துதிக்காம இருக்கிறது தான் பலவீனம். யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், யாரு ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க நினைச்சா உங்களுக்கு பாட்டு வரணும், நீங்க நினைச்சா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி ஏதாவது நாவுகள் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு இந்த நாளிலே அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாராக. நீங்க என்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த சத்துரு பலவீனமாவான். அன்றைக்கு தான் உங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஒண்ணு என்னன்னா, அவங்க துதிக்க மாட்டாங்க, வாயை திறந்து பாட்டு பாட மாட்டாங்க. அப்படியே உம்முன்னு இருந்தா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். இந்த மாதம் நான் நம்புகிறேன் உங்களுடைய வீடுகளிலே துதியின் சத்தம் கேட்கணும், உங்க வேலை ஸ்தலத்துல துதியின் சத்தம் கேட்கணும், உங்க கார்ல ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், நீங்க ஆராதிச்சுட்டே இருக்கணும். நான் நம்புறேன், ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு ஆமென். எனக்கு தெரியுது, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் இந்த மாசத்துல நிற்க வச்சு, பார் மகனே, பார் மகளே, உனக்காக நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன்றத இந்த மாதம் ஆண்டவர் காண்பிக்க போகிறார். நீங்கள் ஆமென் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற மாதம். நீங்கள் சும்மா நிற்பீர்கள், நீங்கள் அமைதியா நிற்பீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் நெடுநாட்கள் காத்திருக்கிற காரியம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற காரியம் இந்த மாதம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, நீ நின்று கொண்டு இந்த மாதம் நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இதோ திருமணம் கைகூடி வருகிறது, இதோ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உண்டாகிறது, இதோ அந்த கடன்களுக்கு ஒரு முடிவு வருகிறது, இதோ எதிர்த்து நிற்கிற பார்வோனுடைய சேனை முழுவதுமாய் செங்கடலே அமிழ்க்கப்படுகிறது. இதோ கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை இந்த மாதம் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை இந்த மாதம் கர்த்தர் பார்க்க பண்ண போகிறார். உங்க குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ற நல்ல கைகளை தட்டி இப்போ தூர இடத்துல இருக்கிற அந்த பிள்ளை மேல ஆண்டவருடைய மகிமை கடந்து போகட்டும், குடும்பத்தின் மேல கடந்து போகட்டும். இது சாதாரணமான மாதம் அல்ல, இது தேவன் எனக்காக இறங்கி வருகிற மாதம். கர்த்தர் தரித்து நின்று, நீ அந்த இடத்துல நின்று, நீ அமைதியாய் நின்று, நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை ஹல்லேலூயா அத்தனை கண்களும் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஃபர்ஸ்ட் முதலாவதாக சகாயம் தேட கூடினார்கள். சொல்லுங்க எல்லாரும், சகாயம் தேட கூடினார்கள். இந்த மாதம் கூடுகிற மாதம். எதற்கு கூடுகிற மாதம் என்றால், சகாயம் கிடைப்பதற்கு கூடுகிற மாதம். எந்த பிள்ளை கல்யாணமாகாம இருக்குதோ அந்த பிள்ளைய கூப்பிடணும், கூப்பிட்டு கூடிரணும், குடும்பமா கூடிரணும். ஆமென். திருச்ச